ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பயனுள்ள ஒரு 10 வீட்டு குறிப்புகள் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒன்று இதில் நான் இப்போ வேப்ப எண்ணெயும் சூடனமும் போட்டு விளக்கேற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் 6 மணி ஆனால் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே உங்களுக்கு தேவையான ரூமில் 2-3 இடத்துல அதை கொளுத்தி வச்சுருங்க. இங்கே கொசுவெல்லாம் செத்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது உண்மை. நீங்கள் நமக்கு இந்த வேப்ப எண்ணெயும் சூடமும் ரொம்ப ஆரோக்கியமானது தான். நல்ல மணமாக இருக்கும், வீடும் மணமாக இருக்கும், கொசு செத்து போயிடும். 6 மணிக்கு நீங்கள் இந்த விளக்கை ஏற்றி வச்சிட்டிங்கன்னா ஒரு 1/2 hour எரிஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். வேப்ப எண்ணெய் சூடம் போட்டு விளக்கேற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2, நம்ம வீட்டில் தேங்காய் வாங்கிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் வாங்கிட்டு வரும்போது அந்த நாரெல்லாம் நம்ம என்ன செய்வோம், தூக்கி அப்படியே போட்டுருவோம். நீங்கள் அந்த நாரெல்லாம் அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையானப்போ இந்த மாதிரி கசக்குனிங்கன்னா அதில் உள்ள தூளெல்லாம் கொட்டி போயிடும். இதை நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம குளியல் சோப்பு வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குளியல் சோப்பு வாங்கிட்டு நம்ம பேப்பர் என்ன செய்வோம், தூக்கி நம்ம இந்த கவரை கீழே போட்டுருவோம். இந்த கவரை நீங்கள் பீரோக்குள்ளே போட்டிங்கன்னா உள்ளே நல்லா வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1 வாரம் 15 நாள் போட்டுவிட்டு அப்போ நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 4, நம்ம வீட்டில் வெங்காயம்லாம் உரிக்கும் போது கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெங்காயம் உரிக்கிறதுக்கு முன்னாடியே அதை தண்ணிக்குள்ளே போட்டுட்டிங்களா, வெங்காயமாக இருக்கட்டும் பூண்டாக இருக்கட்டும், தண்ணிக்குள்ளே போட்டுட்டு உரிச்சிட்டிங்கன்னா கண்ணில் நமக்கு தண்ணியும் வராது, ஈஸியாகவும் உரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம வீட்டில் எண்ணெய் பாட்டிலெலாம் கொண்டு தேய்ச்சிட்டு என்ன பண்ணிடுவோம், அப்படியே கொண்டு போய் குடத்தடியில் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு, வீணாக போன பேப்பரை வச்சு உள்ளே நல்லா தொடச்சி எண்ணெய் பசை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் பேப்பரே இல்லையா, வீட்டில் சாம்பல் இருக்கும், அந்த சாம்பலை போட்டு முதல்ல நீங்கள் தொடச்சி அந்த எண்ணெய் பிசுப்பை எடுத்துகிட்டு அப்புறம் சோப்பு போட்டு கழுவுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த 6, இந்த பாருங்கள், நாம் வீட்டில் நம்ம மஞ்சத்தூள் மொத்தமாக அரைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் பூச்சி பிடிச்சி போயிடும். அந்த மஞ்சத்தூளில் நீங்கள் என்ன செய்யலாம், அதில் கொஞ்சமாக நைஸ் உப்பு போட்டு கொஞ்சமாக கிளறி அதில் வச்சுட்டிங்கன்னா அந்த மஞ்சள் பொடியில் வண்டு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப நாளைக்கு அதை வச்சுக்கலாம். அடுத்தது 7 ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வீட்டில் எலுமிச்சம்பழம் நம்ம நிறையா வாங்குவோம், பயன்படுத்துவோம். யூஸ் பண்ணுற என்ன பண்ணுவோம், அப்படியே தூக்கி போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த பாதியில் தான் நான் ஒரு உப்புகளை சேர்த்து இப்படி தேய்ச்சிருக்கேன். இந்த வெங்கல பாத்திரம் தேய்ச்சா ரொம்ப பளிச்சுன்னு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பயன்படுத்திட்டு தூக்கி எறிகிற பழம் தான் இது. அதில் நீங்கள் கல் உப்பு சேர்த்து பயன்படுத்தி இந்த மாதிரி பாத்திரம் நம்ம தேய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வீட்டில் நம்ம காய்கறி பழம்லாம் நிறையா வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வாங்கும்போது காய்கறியில் நம்ம தக்காளி பழம் தான் இல்லாத வீடே நிறையா இருக்காது தான், நம்ம அதிகமாக வாங்குவோம், கிலோ கணக்கில் வாங்கிடுவோம். இப்படி வாங்கும்போது அதில் சில பழங்கள் ரொம்ப கனிஞ்சு போயிருக்கும், ரொம்ப அதிகமாக பழுத்து இருக்கும். அதை நம்ம எப்படி பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு இந்த பழத்தை நீங்கள் அதில் போட்டு, அதாவது ரொம்ப நல்லா பழுத்து போனால் பழத்தை இதில் போட்டு கல் உப்பு போட்டு வச்சிட்டிங்கன்னா இது தாராளமாக 15 நாளைக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாம் வீட்டில் தோசைக்கல் ஊற்றி பயன்படுத்துவோம். சமயத்தில் தோசை வராமல் போயிடும், அடிக்கடி தோசை பிஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டில் சாதம் வடிக்கிற கஞ்சி நீங்கள் 2 நாள் நைட்டு இதில் ஊற்றி ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதை தேய்ச்சி கழுவிட்டு நம்ம தோசை ஊற்ற பயன்படுத்தும் போது இந்த மாதிரி வெங்காயத்தை கீழே கட் பண்ணிவிட்டு இதை நல்லா ப்ரெஷ் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு ஊற்றுனீங்கன்னா போக நல்லா அருமையாக தோசை வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த லாஸ்ட்டு ஒன், நம்ம வீட்டில் மிக்ஸி ஜார் பயன்படுத்துவோம். அந்த பிளேடு சமயத்தில் கொஞ்சம் நல்லா அரைக்காத மாதிரி தெரியும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், வீட்டில் முட்டை பயன்படுத்திட்டு முட்டை ஓடத்துக்கு கீழே போடுவோம். நீங்கள் அந்த முட்டையை போட்டு இதில் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த முட்டை ஓடு தான் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். சிலனா நம்ம உங்களுக்கு நாங்கள் செய்வோம் அது போட மாட்டோம் முட்டை அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் கல் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த முட்டையை ஏன் அரைச்சேன்னா, இந்த முட்டை அரைச்சிட்டு நம்ம வீட்டில் பூச்செடி வச்சுருப்போம், அந்த பூச்செடிகள்லாம் அது போடுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 10 குறிப்பு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.